அம்மா பசிக்குது, ஏதாவது தாமா. உங்க அப்பா வந்துட்டா போலயே. எங்க அக்கா வந்திருக்கா. வாங்க நீ நல்லா இருக்கீங்களா? பூமா வா. சொல்லவே இல்லை வாரன்னு, ஃபோன் பேசும்போது கூட சொல்லலையே. திடீர்னு தாமா கிளம்பி வந்தேன், உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அதான் வந்தேன். மருமகள்லாம் எப்படி இருக்காவ, பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கு, எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காவம்மா. நீ தான் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ வரவே மாட்டாங்க. வாரேன் ஒரு நாள். என்னத்த இப்போ உடம்பெல்லாம் முடிய மாட்டேங்குது முத மாதிரி. அங்கே வந்து வேலை செய்யாமல் சும்மா உட்காந்துருக்க முடியுமா? அதானே, இங்கேனா உட்காந்து தின்னலாம், அங்கே போய் சும்மா உட்கார முடியுமா? இல்லை அத்தை வந்திருக்கல்ல, வான்னு கேட்டியா? மீனும் அத்தையை கூப்பிடு. வாங்கத்தே. ஆமாண்டி செல்லாம். நீங்கள் தேங்காய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா நைட்டு சட்னி அரைக்க? அம்மா கடைக்கு போய் தேங்காய் வாங்கிட்டு வந்துடுறேன், அக்கா கிட்ட பேசிட்டு அக்கா கிளம்புறேன். என்ன தேங்காய் தானே, நானும் அக்காவும் போய் பக்கத்து கடையில் அப்படியே வாங்கிட்டு வந்துடுறேன். அவளை போட்டு எதுக்கு கடைக்கு கூப்பிடுறா? வந்தவளை வீட்டுக்கு வந்தவளையே கடைக்கு கூப்பிட்டு போவாங்க. இல்லை தம்பி, காத்த ஓட்டமா அப்படியே அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். அப்போ வேணா கிளம்பி போயிட்டு வாங்க. வாமா போவோம். ஏங்க எதுக்கு உங்கள் அம்மா கடைக்கு போகிறோம் தெரியுமா? தேங்காய் வாங்க தானே. இல்லை, இங்கே எல்லார் எதுலேயும் வீட்டு விஷயத்த பேச முடியாதுல்ல, என்னை பற்றி குறை சொல்ல முடியாதுல்ல, அதான் இப்போ கடைக்கு போகிறேன்னு கூட்டிகிட்டு போயிட்டு என் விஷயமா வழியெல்லாம் பேசிட்டு போவாங்க. சரி விடு, பேசிட்டு போட்டு. அப்புறமா உங்கள் அம்மா கிட்ட கேளுங்க, பிள்ளை தூங்கிட்டு இருந்துச்சு சோபாவில், அது ஓரமாக உட்காரலாம்ல, அதை விட்டுட்டு அதை எழுப்பிட்டு அதுக்கப்புறம் உட்கார்றாங்க தூங்குற பிள்ளைய. அதனால் நான் கேட்டேன், ஊருங்க அம்மாவுக்கு ஒரு கோவம். அதை போட்டு என்னத்தை கேட்க விடு. என் பிள்ளை அழுதுகிட்டே எழுந்து வருது, அம்மா பாட்டி என்னை எழுப்பிட்டாவன், அதை கேட்க மாட்டீங்களா போனீங்க? எம்மா அதெல்லாம் என்னால் கேட்க முடியாதம்மா. எல்லாம் மாமியார்னா அப்படி தான் இருப்பாவ, எல்லார் வீட்லேயும் அப்படி தான் பிரச்சனை இருக்கும். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அம்மா, என்னால் அதெல்லாம் கேட்க முடியாது. அப்பா இப்போ எல்லாருக்கும் என்ன 10 அம்மாவாப்பா இருக்கும்? எனக்கும் ஒரு அம்மா தான், என் பிள்ளைக்கும் ஒரு அம்மா தான், எல்லாருக்கும் உலகத்தில் ஒரு அம்மா தான் இருக்கும். நியாயத்தை கேட்கணும். எம்மா விடுங்கம்மா, என்னால் கேட்க முடியாது, இதோட விடுங்க. மாமியார்னா அப்படி தான் இருப்பாவ. அப்போ மருமக எப்படி இருப்பான்னு நானும் காட்டவா? நான் வெளியே போயிட்டு அப்புறமா வாரேன். எதை சொன்னாலும் மனுஷன் விஸ்கு விஸ்குன்னு வெளியே ஓடிடுறாரு. கல்யாணம் ஆன நாள்லேருந்து இதே தான், எனக்கு ஒரு அம்மா, எனக்கு ஒரு அம்மா, எனக்கு ஒரு அம்மா, இதே பாட்டு தான். ஏதாவது சொன்னால் ஒன்று போயிடுறது. சொல்லுமா, எதுக்குமா கூட்டிகிட்டு வந்திய கடைக்குன்னு? காலையில் தூங்கிட்டு இருந்தா பார்த்துக்கேன். சரி காலெல்லாம் வலிக்க கீழே உட்கார முடியாதுன்னு கொஞ்சம் அவளை எழுப்பிட்டேன். அதுக்கு என்ன நிலனிக்கா, என்ன ஆட்டம் ஆடுறா தெரியுமா? இந்த தம்பிக்கிட்ட சொன்னானம்மா, அவன் தான் கிறுக்கு பிடிச்சி அலையிறானே, அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க எதையும். அவளை கெட்டின நாள்லேருந்து அப்படி தான் திரிகிறான். அவன் என் கிட்ட சொல்கிறான், அம்மைக்கு போகும்போது புத்திமதி சொல்லிட்டு போகணும். நான் சொல்லிட்டேனே, அதெல்லாம் அம்மைக்கிட்ட சொல்ல முடியாது, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இருங்கன்னு சொல்லிட்டேனா? உன்கிட்ட அப்படி சொல்கிறானோ, இருக்கட்டு போய் கேட்குறேன் அவன்கிட்ட. நான் சொன்னேன்னு எதையும் கேட்டுறாதீங்க, அப்புறம் என்கிட்ட எதையும் சொல்ல மாட்டான். அப்போ விடு பார்த்துக்கிறேன். சரி வா கிளம்புவோம், லேட்டானாலும் நினைப்பாவ ஏதோ பேசிட்டு இருக்கோன்ட்டு.